பிடித்தமான அமெரிக்க அதிபர்கள் ஒருத்தர் ஆபிரகாம் லிங்கன் இல்லையா? ஆபிரகாம் லிங்கன் அந்த அடிமை இனத்திலிருந்து, அந்த கருப்பு இனத்திலிருந்து வந்து முதன் முறையாக அந்த அமெரிக்காவுக்கு அதிபராகி மாதிரி பெருங்கொண்ட கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த அமெரிக்க தேசத்தை இன்னும் எப்படியெல்லாம் முன்னேற்ற முடியும் அப்படின்னு பேசிட்டு, இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க அப்படிங்கிறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர் சொன்னார், மிஸ்டர் லிங்கன், லிங்கனுடைய அப்பா செருப்பு தைக்கிற தொழிலாளி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மகன் தான் ஆபிரகாம் லிங்கன். மிஸ்டர் லிங்கன், நான் காலில் போட்டிருக்கிறது உங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பு. இப்ப அதை லைட்டா பிஞ்சிருச்சு, என்ன செய்யலாம்? சந்தேகம் கேட்கிற இடத்த பாருங்க. இப்ப நம்மளா இருந்தா, ஐயோ நம்ம ஒரு அதிபரா நிக்கிறோம், நம்மளை பார்த்து இப்படி அவமானப்படுத்திட்டானேன்னு பதறுவோம்ல. அவர் மனசு கொஞ்சம் கூட பதறல. ரொம்ப நன்றிங்க, எங்க அப்பா தச்சு கொடுத்த செருப்பா அது? எங்க அப்பா இறந்து பல ஆண்டுகள் ஆன பின்னாலும் அந்த செருப்பு இவ்வளவு நாள் உழைத்திருக்கிறது என்றால் ஒரு செருப்பு தொழிலாளியின் மகனாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க, அந்த செருப்பு இன்னும் நல்லா பிஞ்ச உடனே என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நானே தைத்து தருகிறேன். ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், ஒரு தேசத்தை ஆளவும் தெரியும் என்று சொன்னார். அந்த மனசு பக்குவமாக இருந்தால் உங்க மேல வீசப்படுகிற அம்புகளை கூட பூக்களாக மாற்றிக்கொள்ள அது நமக்கு வழிகாட்டும். நம்ம